இப்போ பிரியாணி எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. நான் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் ஊற்றிருக்கேன் குக்கரில். இப்போ நெய் ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. வெங்காயம் போட போகிறேன். இப்போ நல்லா வெங்காயம் வதக்கிடுங்க. கொஞ்சோண்டு சால்ட்டு போடுங்க. இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நான் தக்காளி போட போகிறேன். இப்போ பச்சை மிளகாவும் புதினா கொத்தமல்லி ஒன்றா போட்டுடுறேங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நான் இது கூடவே இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் போடுறேங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. நான் வீட்டிலே அரைச்சி வச்சுருக்கிற கரம் மசாலா 2 ஸ்பூன் போடுறேங்க. கொஞ்சம் கேசரி பவுட்ரு போட்டுக்குங்க. இஞ்சி தூள் போட்டுக்குங்க. மிளகாத்தூள் இது கூடவே போட்டுக்குங்க. நல்லா வதக்கிக்குங்க. இப்போ சிக்கன் போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுருங்க. பாதி எலுமிச்சை பழமும் பிழிஞ்சு வச்சுருக்கேன், அதை ஊற்றிடுறேன். அரிசி 2 டம்ளர் ஊற வச்சுருக்கேன். நல்லா ஒரு கிண்டி கொடுங்க. கலாரி கொடுத்துட்டு நான் தண்ணி அளந்து வச்சுருக்கேன். 4 டம்ளரு. நல்லா கிண்டிட்டு நான் முதல்ல கொஞ்சோண்டு உப்பு போட்டேன். இப்போ கொஞ்சம் உப்பு போடுறேன். மூடி போட்டுடுறேன். மூடி போட்டு நல்லா அழுத்தி விடுங்க. அழுத்தி விட்டு அப்புறம் வெயிட் பண்ணுங்க. போட்டு 2 விசில் வந்ததும் நிறுத்திடுங்க. விசில் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எப்படி இருக்கு பாருங்கள். இப்போ நான் எடுத்து போட்டு காமிக்கிறேன். இப்படி பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. எவ்வளோ அழகாக பிரியாணி ஆயிடுச்சு பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பாய்.